தாங்கள் செய்த பணிக்கான பண பலன்களை வழங்க கோரி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மூதாட்டிகள் 10 வருஷங்களாக சட்ட போராட்டம் நடத்திட்டு வராங்க. அரசாணை வெளியான பிறகும் பண பலன்கள் கிடைக்காததால வறுமையில் வாடி வராங்க இந்த மூதாட்டிகள். இவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொன்னம்மாள், ராஜம் ஆகிய இருவர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்தவர்கள். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இருவரும் காஞ்சிரங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1990ஆம் ஆண்டு துப்புரவு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டனர். பின் நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பணியாற்றினர். பணி வரன்முறை செய்யக்கோரி 2006ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் தொடர்ந்த வழக்கில் பணி வரன்முறை செய்யவும் உரிய பணபலன்களை வழங்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. பணி நிரந்தரம் பண்ணாததுனால வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை அவர்கள் பணியேற்ற நாள் முதல் அவங்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் அரசு ஆணை 100 பிறப்பித்தது. அந்த உத்தரவுகளுக்கு எதிராக குழித்துறை டிஓ ஒரு உத்தரவை தவறுதலாக பிறப்பித்து 1 வருடம் சர்வீஸ் கொடுத்து 2010 முதல் அவரை பணி வரன்முறை பண்ணி 1 ஆண்டு சர்வீஸோட அவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். உத்தரவை அடுத்து வெளியான அரசாணைக்கு மாறாக மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டனர். பொன்னம்மாள், ராஜம் ஆகிய இருவரும் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் பணி வரன்முறை செய்யப்பட்டனர். அதனால் ஓய்வூதியம் உட்பட எந்த பண பலன்களும் இருவருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு போலீஸ் பாதுகாப்போட இருக்க எப்படி பால்ட் அடிக்கணும் சொல்லுங்க. நல்ல பாதுகாப்பு. மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது பொன்னம்மாள், ராஜம் இருவரும் தொடர்ந்த வழக்கிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அரசு என அனைத்தும் ஆதரவாக இருந்தும் பொன்னம்மாள், ராஜம் ஆகிய இருவருக்கும் அரசாணை எண் 100 படி எந்தவித பண பலன்களும் கிடைக்கவில்லை. இதனால் பொன்னம்மாள், ராஜம் வறுமையில் வாடி வருகின்றனர். வயதான காலத்தில் வருமானம் இல்லாததால் உணவு, மருத்துவத்திற்கு செலவு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். വലിയ വറുമയിൽ കഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. എൻ്റെ ഉടമ്പ് നിലയെല്ലാം തീരെ മോശമായിട്ടിരിക്കുന്നു. മരുന്നും കയ്യുമാതെ ഇരിക്കുന്നത്. എங்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட் ஒன்றும் இதுவரை அவங்க தராமல் இது தடிச்சுകൊണ്ടിരിക്കുന്നു. இപ്പം கோர்ட்டிலும் தீர்ப்பு வந்திருக்கு. அது பிரகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை உடனடியாக வாங்கி தரணும். 10 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றும் உரிய பலன்களை பெற முடியாமல் தவிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்பதே பொன்னம்மாள், ராஜம் இருவரின் ஒரே கோரிக்கை. நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த 2 மூதாட்டிகளுக்கு வழங்க வேண்டிய பணபலன்களை வழங்கி, இந்த மூதாட்டிகளுக்கு வழங்க வேண்டிய பணபலன்களை வழங்காமல் காலந்தாழ்த்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.